அம்மா, கோயிலுக்குள்ள போகும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னல. ஆமா, அதே மாதிரி உணர்வு இந்த செருப்பு கால்ல மாட்டும் போது எனக்குள்ள ஏற்படுதுமா. ராசாத்தி, நீ என்னமோ சொல்ற சரி. எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம். வா போலாம். ராசாத்தி, வா சொல்றேன்ல. என்ன இது? ஏன் செருப்பு காணோம்? ஒருவேளை நான் போட்டிருக்கிற செருப்போட சொந்தக்காரங்க ஏன் செருப்பு போட்டுட்டு போயிட்டாங்க போல. சரி, நாம இதையே போட்டுக்குவோம். மகாலட்சுமி, 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 இங்கதான் இருக்கியா? மகாலட்சுமி, யாருப்பா நீ? என்னதுக்கு மகாலட்சுமின்னு சொல்ற? சொல்லுப்பா. மகாலட்சுமி, மகாலட்சுமி, மகாலட்சுமி. மா, யாருமா அந்த பையன்? என்ன இதுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு போறான்? தெரியல. சரி விடு, வா போலாம். ஊர் ஃபுல்லா தேடியாச்சு, எங்கேயுமே மேடியை காணோம். என்னமா பண்றது? ஆமாண்டா, அதான்டா எனக்கு புரியல. அம்மா புவனேஸ்வரி அம்மா, என் பையனை எப்படியாவது என் கண்ணுல காட்டு. என் மாதவன் எங்களை தேடி வந்துடணும். மகாலட்சுமி, 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 மகாலட்சுமி. அத்தை,
ராசாத்தியும் ஸ்வேதாவும் ஒருத்தர் பாத்துப்பாங்களோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அத்தை. அடி போடி, நீ வேற அதையே சொல்லி சொல்லி வயித்துல புளிய கரைக்கிற. கண்மணி, நீ அவங்க 2 பேருக்கும் போன் பண்ணு. அதான் போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் வருதே. இல்லம்மா, அது அப்போ. நீ இப்ப போட்டு பாரு. அத்தை, இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஐயோ, சுத்தம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? ஐயோ, எங்க போயிட்டான்? மாதவா, மாதவா, டேய், இவர்கிட்ட கேளு. இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல பாக்கல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல பாக்கல. கடவுளே, கடவுளே, எங்கதான் போனா? மேடி, என்னமாச்சு? கால் வலிக்குதா? நீங்க வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அண்ணனை தேடுறேன். இல்லடா, வேண்டாம். நீங்க வாங்க, கடையில உங்களுக்கு ஏதாவது குடிக்க வாங்கி தரேன். சப்போஸ் ஜூஸ் ஏதாவது குடிச்சாவது ஹெல்த்தியா இருக்குமா? நீங்க வாங்க. டேய், என் பையனை பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? இது ரொம்ப சின்ன சிட்டி தாமா. அண்ணன் எங்கேயுமே போயிருக்க மாட்டாமா. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். கண்டிப்பா கிடைச்சிருவாமா. வாங்கம்மா. அண்ணனை தேடி தேடி உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிங்க. கௌதம், பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு தேடும் போது எப்படா குடிக்கிற தண்ணி தொண்டைக்குள்ள இறங்கும்? என்னால முடியாது. வா, நம்ம போய் தேடுவோம். அம்மா, என்னவோ தெரியலம்மா, இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. என் பொண்ணு திரும்ப கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமா இருக்குமா. ஆமா ரசாத்தி, எனக்கும் அப்படிதான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நாம ஊருக்கு கிளம்பலாமா? ஊருக்கா? அம்மா, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஏன் ரசாத்தி அப்படி சொல்ற? இல்ல, வேண்டுதலுக்காக கோவிலுக்கு அம்பாளோட தரிசனத்துக்கு வந்தா இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்லயே தங்கி மறுநாள் காலையில அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போனாதான் பிரார்த்தனை முழுசா நிறைவேறுமா. அதனால இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்லயே தங்கிட்டு போலாமா? சரிம்மா, உன் விருப்பப்படியே இங்கே தங்கிட்டு போலாம். அம்மா, இங்கேயே பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து தங்கிட்டு காலையில சாமியை பார்த்துட்டு போயிடலாம். சரி. டிரைவர், சீக்கிரமா போயா. தம்பி, ஒரு நிமிஷம். தம்பிங்களா? இவர் என்னோட பிரதரு. பாத்திருக்கீங்களா? மாதவா, மகாலட்சுமி எங்க காணோம்? கௌதம், மாதவா அங்க வர பாரு. மகாலட்சுமி எங்க? மகாலட்சுமி காணும். ஆமாமா, அது அண்ணன் தாமா. டேய் தம்பி, தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸ்மா. மகாலட்சுமி காணும். எங்க மகாலட்சுமி?
மேடி டேய் எங்கடா போன? என்னடா இது? அட, அம்மாவை தவிக்க விட்டுட்டு எங்கடா போன நீ? உனக்கு காணாம நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? சாரி மாம். அல்லாதீங்க ப்ளீஸ். போடா, பார்த்து வரக்கூடாது. பாரு, முகம் பூரா கலர் பவுடரா இருக்கு. டேய் மேடி எங்க தான்டா போன? எவ்வளவு நேரம் தெரியுமா தேடிட்டு இருக்கோம்? கௌதம், மகாலட்சுமி மிஸ்ஸிங். என்ன மகாலட்சுமி, என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. மா என்னம்மா சொல்றான்? கௌதம், மா மேடி அந்த பொண்ணை தேடிதாண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கான். எஸ் மாம். சரி, என்னடா அது லட்டு யாரா கொடுத்தா? மகாலட்சுமி. மா அப்போ அண்ணன் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்றது உண்மைதான் போல இருக்குமா? உண்மைதாண்டா. அந்த பொண்ண எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? மா அண்ணனை தேடி கண்டுபிடிக்கவே நமக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. இதுல அந்த பொண்ணை வேற எப்படிமா தேடி கண்டுபிடிக்கிறது? வேணாமா, வாங்கம்மா ஊருக்கே கிளம்பி போயிடலாம். என்ன கௌதம், நீயே இப்படி பேசுற? நாம இந்த ஊருக்கு வந்ததே உன் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணுங்கிறதுக்காக தானே. வந்த இடத்துல அந்த புவனேஸ்வரி அம்மன் ஒரு பொண்ண உன் அண்ணன் கண்ணுல காட்டியிருக்கா. மாதவனுக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இனிமே அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மாதவன் கூட நாம தாண்டா சேர்த்து வைக்கணும். மா அதெல்லாம் சரிதாம்மா. நாம எப்படி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது? இதே ஊரா இருந்தா கூட பரவாயில்ல. ஒருவேளை அந்த பொண்ணு நம்மள மாதிரியே வெளியூர்ல இருந்து சாமி கும்பிட வந்திருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு ஊரை விட்டே போயிருப்பாமா. ஐயோ, நீ சொல்றதும் சரிதான்டா. யாருன்னே தெரியாத பொண்ணை எப்படி தேடுறது? வாங்கம்மா நம்ம ஊருக்கே கிளம்பலாம். இல்லப்பா, மாதவன் காணாம போன உடனே நான் இவன் கிடைக்கணும்னு அம்பாள் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என் புள்ள திரும்ப கிடைச்ச உடனே நான் உன் சன்னிதானத்துக்கு வந்து பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதனால நாம இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்லயே தங்கிட்டு காலையில வேண்டுதலை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போலாம். சரிம்மா, நீங்க சொன்ன சரிதாம்மா, செஞ்சிடலாமா? மாம், என்னப்பா? I want to see Mahalakshmi. சரிடா மாதவா, நாம இன்னைக்கு இந்த ஊர்ல தானே தங்க போறோம். அந்த புவனேஸ்வரி அம்மனே அந்த மகாலட்சுமிய திரும்பவும் உன் கண்ணுல காட்டுவா. சரியா? நீ அந்த பொண்ணை பார்த்த உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே மாம். ஓகே சரி சரி, வா நம்ம கார் கிட்ட போவோம். நீங்க இங்கே இருங்க. ஆல்ரெடி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க மேடியை பாத்துக்கோங்க. மேடி அம்மா கூட இரு. வரேன் மாம். Mahalakshmi looking nice, mom. அப்படியா? Yes, mom. அந்த மகாலட்சுமி எப்படி இருப்பா? அம்மா மாதிரி இருப்பாளா? Mom. அவ்வளவு அழகா இருப்பா. என்னை விட அழகா இருப்பாளா? திருட்டு பயலே.
மகாலட்சுமி. புவனேஸ்வரி தாயே, என் பையன் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு எப்பவும் அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருக்கான். அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது அத்தை. ஐயோ, இந்த ஸ்வேதா போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு தெரியல அத்தை. அவளுக்கு அவ்வளோ கொழுப்புடி. அவளுக்கு நான் வைக்கிறேன் பாரு கச்சேரி. இந்தாங்க மேடம். வாங்க மேடம். சிங்கிள் ரூம் ஒன்று கொடுங்க. ஐடி ப்ரூஃப் கொடுங்க மேடம். மேடம், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கா மேடம்? இது இருக்கு. சாரி சார், சார்ஜ் இல்ல, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தரட்டா? ஓகே மேடம், வந்து கொடுங்க மேடம். ரூம் பாய் வாங்க. மேடம், ரூம் நம்பர் 114 கொடுத்துருங்க. இந்தாங்க. சரி சார், கூட்டு போங்க. மேடம் லக்கேஜ் கொடுங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். இதுதான் உங்க ரூம் மேடம். ரெஸ்ட் எடுங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம்? அம்மா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி. 2 காஃபி கொடுங்க. ஓகே மேடம். சரி மேடம், கீ. தேங்க்யூ. சரி மேடம். அம்மா, ரொம்ப அசதியா இருக்கு. சாமி தரிசனம் எல்லாம் நல்லா கிடைச்சது இல்ல? ஆமாம்மா. இந்த அம்மனாவது ஸ்வேதாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அம்மா, நாம இப்ப எங்க போறோம்? ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். மா, ஏன் அதுக்குள்ள ஊருக்கு? பின்ன ஊருக்கு போகாம கிருஷ்ணா ராமான்னு கோயிலா சுத்த சொல்றியா? இல்ல, இன்னைக்கு ராத்திரி கோவில்ல தங்கிட்டு காலையில சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு ஜோசியர் சொன்னதா அம்மா சொன்னாங்க. அப்படி பண்ணாதான் நம்ம பிரார்த்தனை நிறைவேறுமா? என் பிரார்த்தனை எல்லாம் எப்பவோ நிறைவேறிடுச்சு. அதனால நாம இனிமே இந்த ஊர்ல இருக்க தேவையே இல்லை. வா போலாம். என் ட்ரீம் பாய் ஹாயா கார்ல போறான். ட்ரீம் பாய் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கானா? இதே ஹோட்டல்ல நாமளும் தங்கினாதான் என்ன? தங்கிட்டா போச்சு.